சிங்கமும் வேலையாட்களும். ஒரு காட்டில் வயதான சிங்கம் ஒன்று வசிச்சுட்டு வந்துச்சு. அது ரொம்பவே வயதான காரணத்தால் அதனால் வேறு எந்த இடத்துக்கும் போய் வேட்டையாட முடியல. அந்த வயதான சிங்கம் பல நாட்களாக பட்னியாக இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஒரு நரியும் காகமும் அந்த வயதான சிங்கத்துடைய உண்மையான நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. முன்னாடியெல்லாம் சிங்கத்துடனே இருந்து சிங்கம் தர உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ சிங்கம் முதிர்வு அடைஞ்சதுனால சிங்கத்துடைய பரிதாபமான நிலையை பார்த்து அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. நம்முடைய சிங்கராஜாவை சந்தோஷமாக வச்சிருக்கணும் அப்படின்ட்டு நரி காகத்துக்கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு காகம், ஆமாம் நண்பரே, நம்மளுடைய ராஜாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு அதுவும் சொல்லுச்சு. அப்போ அவங்க 2 பேருமே வயதான நோயுற்ற ஒரு ஒட்டகத்தை பார்க்க நேரிட்டுச்சு. அந்த ஒட்டகமும் மரணம் அடையிறதுக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த ஒட்டகம் தள்ளாடியபடியே நரியும் காகமும் இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் இருவரும் எதை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கீங்க நண்பர்களே அப்படின்ட்டு அது கேட்டுச்சு. அதனை கேட்ட அந்த அறிவாளியான குள்ளநரி, எங்களுடைய ராஜாவுக்கு ரொம்பவே வயதாகிடுச்சு, அதனால அவரால் வேட்டையாடவே முடியல, அதனால ராஜாவுக்காக எங்கள் இருவரில் யாரை தியாகம் செய்யறது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் இருவருமே பார்க்க ரொம்பவே வலுவாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் பார்க்க இருக்கீங்க. நீங்கள் ஏன் உங்களுடைய உயிரை தியாகம் செய்யணும்? நானும் ஏற்கனவே ஒரு நோயாளி. உங்களுடைய ராஜாவினுடைய மகிழ்ச்சிக்காக நான் ஏன் தியாகம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒட்டகம் கேட்டுது. ஒட்டகத்துடைய வேண்டுகோள் படியே ஒரு ஒப்பந்தத்தையும் நரியும் காகமும் முடிவு செஞ்சாங்க. அதன்படியே அந்த ஒட்டகமானது சிங்கத்துடைய முன்னாடி வந்து நின்னுது. அந்த சமயம் நரி அலறிச்சு, எங்கள் தலைவரே, அந்த ஒட்டகத்தை உடனே தாக்குங்க. இருந்தாலும் சிங்கம் தள்ளாடியபடியே நொண்டிக்கிட்டே ஒட்டகத்துக்கிட்ட போய் தாக்குச்சு. அதோடைய ஆச்சரியத்திற்கு இணங்க என்ன நடந்துச்சுன்னா, சிங்கம் அந்த வயதான ஒட்டகத்தை கொன்னுடுச்சு. நீங்க பாத்தீங்களா, நான் இந்த ஒட்டகத்தை கொன்னுட்டேன் அப்படின்ட்டு சிங்கம் மகிழ்ச்சியாக கத்திச்சுது. இந்த செயலாளர் சிங்கம் தைரியமுற்று மீண்டும் தன்னால் முடிந்த அளவுக்கு விலங்குகளை தாக்கி கொல்ல தொடங்குச்சு. கடவுளே நன்றி அப்படின்ட்டு காகமும் நரியும் சேர்ந்து சொன்னாங்க. நாம மறுபடியும் நம்மளோட ராஜா சிங்கத்தை தைரியசாலியா ஆக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சிங்கமும், இந்த மாதிரி ஒரு விசுவாசமான வேலையாட்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுச்சு. இதோடைய பொருள் என்னன்னா, விசுவாசமான செயல்கள் சிறந்த பலனையே கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.